இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது அம்மா, இது அப்பா. தெளிவா எழுதிட்டேன். இப்போ நான் குளிக்க போட போறேன். ம். அப்பா, ஏய், நான் இதுவரையில உங்களை கை நீட்டி அடிச்சது இல்லைல்ல? என்ன அடிக்க வச்சிடாதீங்க. ஏண்டா, உங்களுக்கு என்னையும் என் பொண்டாட்டியும் பார்த்தா எப்படி தெரியுது? இல்லப்பா, உங்க நல்லதுக்காக தான்ப்பா நான் சொல்றேன். எதிரா எங்க நல்லது? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குடா. ஏண்டா, உங்களை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி உங்களுக்குன்னு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சு உங்களுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது நாங்க. எங்க வாழ்க்கைய நீங்க காப்பாத்த போறீங்களா? தகப்பனா, இதை நான் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க என்ன சொல்ல வைக்கிறீங்க. மனசு நொந்து சொல்றேன்டா. இந்த ஜென்மத்துல இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க 2 பேர் மட்டும் எனக்கு புள்ளியா பிறக்கூடாதுடா. போன ஜென்மத்துல நாங்க ஏதோ பெருசா பாவம் பண்ணிருக்கோம் போல. அதனாலதான் உங்களுக்கு தாய் தகப்பனா வந்து நாங்க பிறந்திருக்கோம். லட்சுமி, இவங்க யாரு நம்மள பாத்துக்கிறதுக்கு? என் உடம்புல வலு இருக்கு. உன்னை காப்பாத்த என்னால முடியும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், ஏன் நான் செத்தாலுமே உன்னை இவனுங்கள்ட்ட கையேந்த விட மாட்டேன். எங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல, நம்ம படாத கஷ்டம் இல்ல. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய வைராக்கியம். அதுதான் நம்மளுடைய சொத்து. அத இவனுங்க முன்னாடி நாம என்னைக்கும் இழந்துடக்கூடாது. இந்தாங்கப்பா. $4000 இருக்கு. வெளியில போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சாப்பாடுக்கும் மற்ற செலவுக்கும் தேவைப்படும்ல, இதை வச்சுக்கோங்கப்பா. அப்புறம் வெறும் கையோட துரத்தி விட்டுட்டாங்கன்னு ஊர்ல எங்களை தப்பா பேசுவாங்க. பிடிங்கப்பா. பணத்தால எல்லாத்தையும் வாங்கிடலாம் தான். ஆனா வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அதுல உங்க அப்பனும் ஒருத்தன். அத மறந்துடாத. இத நீயே பத்திரமா வச்சுக்கடா. நீயும் ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கல்ல. என் காலம் உனக்கு வரும். அன்னைக்கு இந்த பணம் உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். வா போலாம். அண்ணி, அண்ணி என்னாச்சு? ஏன் அழுறீங்க? அவங்க எங்க போவாங்க? அவங்களுக்கு யார் இருக்கா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அத்தையும் மாமாவும் கேட்கவே இல்லை. உங்க அண்ணன் இந்த மாதிரி இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அண்ணி, நீங்க அழாதீங்க. நான் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். அஞ்சலி, இது பாரு, நீ இந்த மாதிரி டைம்ல டென்ஷன் ஆகாத. நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். சரியா? அப்பா கிட்ட பேசிட்டு நான் உங்க 2 பேருக்கும் கால் பண்றேன். சரி, அழாதீங்க. யாருங்க? துளசி தான் கால் பண்றா. ஓ, எங்க இங்க நடந்தது எதையும் அவகிட்ட சொல்ல வேண்டாங்க. பாவம், அவ வருத்தப்படுவாங்க. ஹலோ, சொல்லுமா. அப்பா, எங்க இருக்கீங்க? இங்க அம்மா கூட பக்கத்துல கோயிலுக்கு வந்தம்மா. எந்த கோயில்ல இருக்கீங்க? பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்குல்ல, அங்கதாம்மா. போய் சொல்லாதீங்கப்பா. நடந்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா.
நீங்களும் அம்மாவும் ஹலோ ஹலோ என்னாச்சுங்க கட் பண்ணிட்டீங்க? துளசிக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அவ தான் ஃபோன் பண்றா. ரேவதி, உன் போனையும் ஆஃப் பண்ணி வைமா. சரி மாமா. ப்ளீஸ்ப்பா ஃபோன் எடுங்கப்பா. நாம ஒரு புது வாழ்க்கையை உருவாக்குற வரைக்கும் நம்ம யார் கூடயும் பேச வேண்டாம். நம்ம யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். வாங்க போலாம். வெற்றி, அது மேடம், எல்லாம் எனக்கு தெரியும். யார் கைவிட்டாலும் என் மாமனார் மாமியார நான் கைவிட மாட்டேன். வாங்க போலாம். ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் லட்சுமி. எதுக்கு? இல்ல, சொந்தமா வீடு கட்ட முடியலனாலும் வாழறதுக்குன்னு வாடகை வீடாவது இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்லாம பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்னங்க, எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்லைங்க. சொல்ல போனா இதுவும் ஒரு நல்ல முடிவுதான். நம்மள பிரிஞ்சு இருந்தாதாங்க நம்ம பசங்களுக்கு நம்மளோட அருமை புரியும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சார், நான் பார்க்கலாமா? உங்களுக்கு வேலை தெரியுமா? பாப்பேன் சார். சரி, பாருங்க. சார், வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க. அவ்வளவுதான் சார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். கொடுங்க. என்னங்க, நீங்க கை வச்ச 5வது நிமிஷத்துல வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு? சின்ன பிரச்சனை தான் சார், அது அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா. சர்வீஸ் விட்டு ரொம்ப நாள் இருக்கும் போல இருக்கு, அதான். ஆமாங்க, அதுக்கெல்லாம் எங்க டைம் தர்றாங்க? இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. இல்ல சார், பணம்லாம் வேண்டாம். இந்த காலத்துல பணம் வேணான்னு சொல்ற மனுஷனா? வித்தியாசமான ஆளா இருக்கீங்களே. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இல்ல சார், நான் இது ஒரு உதவியா தான் செஞ்சேன். வழக்கமா பப்ளிக் எல்லாம் போலீஸ பார்த்தாங்கன்னா விலகித்தான் போவாங்க. ஆனா நீங்களா வந்து பெரிய உதவி பண்ணிட்டு காசே வேண்டான்னு சொல்றீங்களே. இப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கறதெல்லாம் அபூர்வம் தான். தேங்க்யூ. நன்றி சார். வண்டியடியா? சரிங்க ஐயா.